எடுத்துக்கொண்ட அருமையான வேத பகுதி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து சில காரியங்கள் நம்ம வேகமாக தியானத்தை ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்குது. ஹல்லேலூயா. கொரிந்து சபையில பலவிதமான வேற்றுமையான உபதேசங்கள் அந்த நாள காணப்பட்டது. அப்பந்தான் அவங்கெல்லாம் புதுசா பிறந்த குழந்தைகள், ஆவிக்குரிய குழந்தைகளாக இயேசு கிறிஸ்து வந்து அவர் வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட எழுந்து பரமேறி சென்ற பிற்பாடு ஊழியத்தை அப்பந்தான் ஆரம்பித்த நாட்கள். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றியான சரியான புரிதல் இல்லாம, அதே போல பழைய ஏற்பாடு காரங்களில் காணப்பட்டபடி மிருகத்தின் பலி ரத்தம் எந்த பாவத்தையும் பூரணமாக்காது. இயேசு ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். அவர் ரத்தம் தான் நாம பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் அந்த நிச்சயம் அது சரியானபடி அவங்களுக்குள்ள சொல்லப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுக்கு இதுவா அதுவா என்று ஒரு குழப்பமான காலகட்டங்கள் அது. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அநேக அடையாளங்கள் செய்யப்படுது. அதே போல பேதுரு மூலமாக செய்யப்படுது. யார் பெரியவர்கள், நான் இவங்க சிஷ்யன், நான் இவங்க சிஷ்யன் என்று அவங்களுக்குள்ளாக ஒரு குழப்பமான சூழ்நிலை அன்றைக்கு அந்த கொரிந்து பட்டத்தில் உள்ள சபைகளிலே காணப்படுதான். இந்த சூழ்நிலையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஹல்லேலூயா இந்த நிருபத்தை இங்கு எழுதுகிறார். அப்பொழுது சொல்கின்றார், என்னுடைய வேலை சுவிசேஷம் சொல்வதுதான் மிக பிரதானமான வேலை. ஞானசனம் கொடுப்பது அதற்காக என்ன கிறிஸ்து அனுப்பல. ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் கொடுப்பது என்னுடைய ஒரு கடமை. அவங்க வந்தா நான் அவங்க ஆண்டுக்குள்ள நான் நடத்துவேன். எனக்கு இத்தனை பேருக்கு நான் ஞானசனம் கொடுத்தேன், நான் இவ்வளவு பெரிய சபை நடத்துறேன், நான் இவ்வளவு பேருக்கு நான் ஞானசனம் கொடுத்தேன், நான் பெரியவன் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. என்னுடைய வேலை சுவிசேஷம். ஹல்லேலூயா. இத்தனை மனிதர்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க, இத்தனை பேர் இன்றைக்கு நித்திய ஜீவனை பங்கடைஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். ஹல்லேலூயா. நமக்கும் ஹல்லேலூயா கடைசி காலத்து வாழ்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஊழியருக்கும் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு பணம் சேர்க்க, நமக்கு புகழ் சேர்க்க, நாம் பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஹல்லேலூயா கிறிஸ்து என்னால் எப்படி மகிமை அடைகிறாரு, நான் செய்கின்ற காரியத்தின் இயேசு கிறிஸ்து எப்படி, அவருக்கு எப்படி பிரபலமாகிறது, அவருடைய வார்த்தை எப்படி பிரபலமாகிறது, அவர் அண்டை எத்தனை இழுக்கப்படுறாங்க, அவருக்கு என்ன நன்மை கிடைக்குது, அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி பேசணும், சிலுவையை பற்றி அதிகமாக அவர் நமக்கு சிந்தின ரத்தத்தினால் என்ன லாபம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தால் இன்னைக்கு நம்ம பிதாவை தேவனுடைய சிங்காசனம் நெருங்கினோம். அதே போல கோடான கோடி தூதர்களுடைய கிட்ட நம்ம நெருங்கினோம். பரிசுத்தவான்களோடு கூட நம்ம ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டானது. ஆவியில் அவங்களை பார்க்கலாம், பேசலாம், நீதிமன்றங்கள். அதே போல ஹல்லேலூயா இன்னும் சர்வசங்க சபை எல்லா இடத்துக்கும் நம்ம போகலாம், வைக்கலாம், ஆவியில் எங்கனாலும் போகலாம், எவ்வளவு மண்டலங்களுக்கு செல்லலாம், நமக்கு வரையறே கிடையாது. பழைய ஏற்பாடு பிரமாணத்தில் ஆசாரியன் மட்டும்தான் அந்த பரிசுத்தலத்தில் சென்று பிரவேசிக்கணும். அது வருஷத்துக்கு ஒரு முறை அவ்வளவு சுத்திகரிப்பு செய்து. ஆனால் இன்று அப்பா பிதாவி என்று கூப்பிடுவார். எப்பனாலும் நம்ம அப்பா என்று கேட்டா அவர் 2 பேர் நீ கூட்ட உடனே நான் இருக்கேன்னு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பாக்கி நமக்கு உண்டாக்குது. அந்த சிலுவின் மூலமாக அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை சுவிசேஷிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அன்று அதை விடுத்து அந்த நியாய காரியங்களே இவங்க திரும்ப திரும்ப பேசினால அப்ப அப்படி கொடுப்பின்றார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கும், அது பைத்தியமா தோன்றும், ஆனா ரட்சிக்க நமக்கு அது தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குமே என்று எழுதிக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி அந்த உபதேசம் நமக்கு என்னது தேவனுடைய பலன். நம்ம கல்வாரி ரத்தத்தினால நம்ம என்ன செய்யறோம், சுத்தமாகிறோம், பரிசுத்தமாகிறோம். அந்த ரத்தத்தினால் மாத்திரமே நாம் எல்லா பாவ எண்ணங்களை கிறிஸ்தேசுக்களாக நம்ம சிறைப்படுத்துகின்றோம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினால் நாம் மேற்கொள்கிற பிசாசின் வல்லமைகளை அந்த ரத்தத்தினால் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிறது. அப்படியே காயங்கள் வருகின்ற அந்த ரத்தத்தினால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட வியாதி இயேசுவின் ரத்தத்தினால சுகமாகும். ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது
இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அதிகமாக ஜெபிக்க கேட்டுக்கலாம். அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தால இந்த வியாதி சுகமாகட்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஆண்டரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் நாம அதை அதிகாரத்தோடு என்னுடைய சரீரத்துல இந்த வியாதி பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல இயேசு ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இந்த வியாதி சுகமாகட்டும் என்று நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்துல நமக்கும் என்ன உண்டு? ஹல்லேலூயா, அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். அவங்க அதை பத்தி அவங்களுக்கு அது கனவீனமா தெரியும். இது என்ன இவங்க இப்படி பேசுறாங்க, அதை நம்ப மாட்டாங்க, அதை மறுதளிக்க கூட்டம் உண்டு, இப்படிப்பட்டதெல்லாம் உண்டா என்று அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நகைப்புக்குரியதாக பேசுகின்ற உலகம் உண்டு. ஆனா நமக்கு அது இதுதான் தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஞானிகளின் ஞானத்தை கர்த்தர் அவர் அழிக்கின்றார். ஹல்லேலூயா. புத்திசாலி புத்தியை கர்த்தர் அவமாக்கின்றார். ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்கசாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கின்றார். ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசம் தான் அங்கிருந்தான் ஞானம் வருகிறது. கர்த்தர் கொடுக்கின்ற ஞானம். ஹல்லேலூயா. சிலுவை மூலமாக நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பான ஆவி, பலமுள்ள ஆவி, தெளிந்த ஆவி. இயேசு சிலுவையில மற்ற நாள் சொன்னாரு, நான் போவேன், நான் போன பிற்பாடு உங்களுக்கு தேற்றலாகிய பர்சாவியர் உங்க கூட என்றென்றைக்கு இருந்து பாவத்தை குத்த நீதி குத்த கணித்து உங்களை உணர்த்துவார், உங்களுக்கு எல்லா சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பிதாவகதையின் வார்த்தையானவர் ஒரு மாம்ச மனுஷ உருள் வந்தவரை இயேசு கிறிஸ்து. அதே போல அவருடைய ஆவியின் தன்மையில இருக்கிறவர் பஸ்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம கூட இன்னைக்கு மாம்சத்துல இல்லாத ஆவி இருக்கார். ஆவியானவர் மூலமாக நம்ம கூட ஹல்லேலூயா நம்ம கூட இருக்கின்றார். அவருடைய ஞானமே மிக சிறந்த ஞானம். இந்த பூமியின் ஞானம். சிலுவையை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, சிலுவையை யாரெல்லாம் பைத்தியமா என்றாங்களோ, கர்த்தர் அவர்களை எப்படி பார்க்கின்றார்? பைத்தியமாக. ஹல்லேலூயா. சிலுவை யார் நேசிக்காங்க, இயேசு யார் நேசிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க பைத்தியமா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஞானியாக பார்க்கின்றார். தேவனுடைய பார்வையில் எது ஞானம் என்றால், ஹல்லேலூயா, இந்த பூமியிலே யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் நித்திய ஜீவனில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் தான் ஞானி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை குறித்த எத்தனையோ சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செய்றவங்க இருக்கிறாங்க. இந்த உலகத்தை எத்தனையோ அதிகமான பட்டப்படிப்பு படித்தவர்கள், எத்தனையோ டிகிரிஸ் வாங்கினவங்க, எத்தனையோ டாக்டர்ஸ், இன்ஜினியர், லாயர்ஸ், இப்படிப்பட்டவங்க அவங்கவுங்க உலகத்துல அவங்க எல்லாருடைய நான் தான் அதிகமாக படித்தவங்க, நாங்கள் ஸ்டேட்டஸ்ல கூடியிருக்கிறோம், எங்களுடைய படிப்பு அதிகம், எங்களுடைய மூளை திறன் அதிகம், எல்லாரை கூட்டிலும் எங்கு மூலம் அதிகம் என்று அப்படிப்பட்டவங்க மனுஷர்கள் தன்னைத்தானே மேன்மைப்படுறாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை பார்த்து நகைக்கிறார், அவர்கள் பைத்தியம் என்று சொல்கின்றார். ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட உங்களை தான் கர்த்தர் ஞானமாக நினைக்கின்ற நாம் தான் உண்மையான ஞானி. ஹல்லேலூயா. அவர் ஞானியின் ஞானத்தை அளிக்கின்றார். யார் புத்திசாலி நினைக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய புத்திசாலினத்தினால அவங்களையும் தேவன் புத்தினமாக மாற்றின்றார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சயின்டிஸ்ட் சில காரியங்கள் சொல்லுவாங்க, தேவனுக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக பல காரியங்கள் இதுவரை பொய்யா கட்டமைச்சு இந்த பூமி உருவான விதத்தை வேதத்துக்கு புறம்பான தேவன் வார்த்தையினால் இந்த பூமி உருவாக்கலாம். ஆனா அவங்க சொன்னாங்க ஏதோ ஒரு வெடிப்பினால திடீரென்று வெடித்து வந்துதான் இந்த பூமி உருவானது, திடீரென்று குரங்குலேருந்து மனுஷன் வந்தா, அப்ப அந்த குரங்கு யார் உருவாக்குனா அதை யோசிக்கல, ஒன்று வெடித்து அதுல இருந்து உருவானதா, அப்ப ஏதோ ஒன்று இருந்து தானே வெடித்தது, அதுக்கு முன்பாக இருந்தது வெடித்தது, இல்லாம வெறுமையா இல்லாத திடீரென்று வந்தது, அதுக்கான ப்ரூஃப் கிடையாது. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட ஞானிகளின் ஞானத்தை கர்த்தர் அவமாக்குவார். ஹல்லேலூயா. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? எல்லாருடைய ஞானத்தை தேவன் ஒரு நாளாக பைத்தியமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஞானம் தான் சிறந்தது என்று எல்லோரையும் சொல்ல வைக்க. ஹல்லேலூயா. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற இந்த பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. உலகம்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களை இன்றைக்கும் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க என்று பைத்தியமாக கத்துறாங்க, அல்லேலூயா அல்லேலூயா என்று கத்துறாங்க, ஏளனமாக நகைப்பாக அவங்கள பழி சாட்டுறாங்க, அவமதிக்காங்க, வார்த்தையினால் ஏதோ கத்துறாங்க அலறாங்க என்று அப்படிப்பட்ட பேச்சு இன்றைக்கு இருக்கிறது. இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போனாலே ஒரு அற்பமாக எண்ணுகின்ற உலகம் நம்மை சுற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகம் எதை பைத்தியம் சொல்லுதோ ஹல்லேலூயா அதுதான் கர்த்தர் ஞானம் என்று நினைக்கின்றார். உலகம் எதை ஞானம் என்று சொல்கிறது, தேவன் அதை பைத்தியமாக தோன்றார். உலகத்தின் மேன்மைகள் அவருக்கு முன்னாக எல்லாம் குப்பை. மனுஷனை மண்ணு உருவாக்குறாரு, அவர் கண்களுக்கு முன்னாக நம்ம மண்ணு தான். ஆனா சிலருக்குள்ள ஹல்லேலூயா தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைங்க இந்த அழிந்து போற இந்த மண்ணான சரீரத்துக்காக அவர் மகிமை நம்பிக்கையாக அவர் எட்டர்னல் காடாக, எட்டர்னல் லைஃபாக, எட்டர்னல் ஸ்பிரிட்டாக நமக்குள்ள நித்திய ஆவியாக நமக்குள்ள வாழுகின்றார். அது நம்ம இந்த பொக்கிஷத்தை பெற்றுகின்றோம். இந்த மண்பானத்தை அந்த ஆவியானவர் நமக்கு மீட்க நாட்கென்று முத்திரையாக பெற்றவர். இயேசு கிறிஸ்து வருகையில் வரும்போது நாம் அவரோடு கூட எப்படி போவோம்? ஹல்லேலூயா மறுரூபமாகி போவோம். ஹல்லேலூயா அவரோடு கூட நம்ம அவரை போல் மாறி போவோம். அப்படிப்பட்டவங்க தான் தேவனுமாக ஞானிகள். ஹல்லேலூயா. இந்த பைத்தியமாக தோணுகின்ற பிரசங்கம் பண்ணாங்க, பைத்தியம் ஊழியம் பண்ணாங்க, பைத்தியமாக இந்த உலகம் செய்கிற அந்த பைத்தியம் போன்று தோன்றின அந்த பிரசங்கத்தினாலே அநேக பிள்ளைங்களை தேவனுக்குள்ளாக மாற்றுவது, ரட்சிப்பது தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்டம் யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று தேடி போயிட்டு இருக்காங்க, எதையோ ஒன்று ஆராயிறாங்க. இந்த பூமி எப்படி உருவானது, இது வருவானது, அது உருவானது, கோள்கள் எப்படி வந்தது என்று, உயிரினங்கள் எப்படி வந்தது என்று எத்தனையோ நூற்றாண்டு காலமாக பல கோடி மில்லியன் ட்ரில்லியன் செலவு செய்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடையாளத்தை தேடிட்டே இருக்காங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கின்றார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களுக்கு தேவபலனும் தேவ ஞானமாக இருக்கின்றார். இந்த உலகத்தின் மக்கள் படிப்பை தேடி போறாங்க, அதிகமாக அடையாளத்தை தேடுறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தாரா, வாழ்ந்தாரா, மரித்தாரா, உயிரோடு எழுந்தாரா என்று இன்றைக்கும் ஒரு கூட்டம் அவர் ஒரு மனுஷன்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவர் ஒரு ப்ராஃபட் தான் சொல்றாங்க. அவர் உயிரோடு கூட எழுந்ததை இன்றைக்கு ஒரு கூட்டம் மறுதளிக்குது. அதுக்கு அடையாளத்தை ஒரு பக்கம் தேடுறாங்க. ஒரு கூட்டங்கள் ஞானத்தை தேடுறாங்க. எது முக்தி அடைய என்ன செய்யணும், கடலோடு கலக்க என்ன செய்யணும் என்று ஏராளமான எதையோ கட்டுக்கதைகளை சொல்லி அதுக்கென்று பல லட்சங்கள் செஞ்சு அதுக்கென்று கிளாஸ் வச்சு அதற்கென்று மதரீதியான தர்க்கங்கள் எத்தனையோ மனிதர்கள் கடவுளை போன்று நாங்கள் என்று சொல்லிக்கொண்டு போலியாக இருந்து மக்களுடைய பணத்தை உறிஞ்சி நாங்கள் உங்களை மெய்வாழ்வு அழைத்து செல்ல என்று இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை சொல்லி அவங்கள வஞ்சிக்கிறாங்க ஒரு கூட்டம். ஞானம், கடவுள் எங்கு உண்மையாக கடவுள் இருக்கின்றார் என்று ஜனங்களுடைய இதயங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கடைசி காலங்களில் அதிகமாக போலி சாமியார்கள் அதிகமாக உருவாகிட்டாங்க. போலி இதுயான காரியங்கள், உண்மையான கடவுளை வெளிப்படுத்துறவங்களை அவங்க கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட காலத்தில் அவங்களுடைய வீணான சிந்தையை கழிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை பைத்தியமாக எண்ணுகிறார். ஆனால் யார் ஞானவான்கள்? ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் ஞானவான்கள். ஹல்லேலூயா. அவர் யூதருக்கு இடலாக இருக்கின்றார். யூதர்கள் அவருடைய சொந்த ஜனம், அதுல தான் அவர் வந்தார். ஆனா அவங்க ஆண்டவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க கண்ணு இருந்து காணாம கத்தவங்களை அந்தகரப்பட்டார். காது இருந்தும் இவர் தான் கிறிஸ்து, அவருடைய வார்த்தை அப்படி பிதா என்ன பேச அவர் பிதாவுடைய சித்தம் செய்றாரு. அவரோட பழகுனா தெரியும் அவர் தான் தேவகுமார் என்று. ஆனால் அவங்க அதை அறியாமல் இடரெல்லாம் அவங்க அவரை தூஷித்தாங்க, அவரை கல்லறையே போனாங்க. ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு இடரலாக மாறினார். இந்த கல்லின் மேல் முதல் நொறுங்கி போவான். இந்த கல் என்ன கல்? பாரமான கல், பரிசுக்கப்பட்ட விலையேறப்பட்ட மூளைக்கெல்லாம் சீலை வச்சுட்டாரு. அதை விசுவாசம் கெட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த கல்லை தூஷிக்கிறவங்க அந்த கல்லை ஏற்றுக்கொள்ளாங்க. அந்த கல் எப்படி கல்ல மாறும்? பாரமான கல், இடருக்கு ஏற்றுவான கல். அவங்க இடறி போறாங்க. எது ஞானம்,
எது பைத்தியம் என்று தெரியாம, எது கிறிஸ்து, எது கடவுள், எந்த வழி, எந்த மார்க்கம் என்று அறியாம இன்றைக்கும் அறியாத ஜனங்கள் இப்படி வஞ்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இன்றைக்கு அதிகமாக ஆன்மீக வகுப்பு, ஆன்மீக எல்லை என்று இப்படிதான் கடவுளை தேடும் என்று தவறான போதனை முறையை கற்றுக் கொடுத்து தவறான அவங்களுடைய பணங்களை மட்டும் பிடிங்கொண்டு நிம்மதியற்ற அலைவிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உங்க அறைக்குள்ள அமர்ந்து இந்த வேத புத்தகத்தை வாசித்து, இயேசுவே என்னை ரட்சிங்க, இயேசுவே எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்கப்பா, நான் உங்களை பார்க்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க தான் கடவுள், நான் விசுவாசிக்கன்னு சொல்லி நீங்க முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்க முடியல, இயேசு வந்து உங்களை அருகே நிற்பார். ஹல்லேலூயா. உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிப்பார். உங்க பார்த்த மாற்ற நீங்க எப்பேற்பட்ட பய ஆண்டாலும் அவர் உங்கள் வியாதி, உங்க பிரச்சனை மாற்ற இயேசுவால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. அவர் நீங்க என்ன ஜாதி என்று பார்க்க மாட்டார். நீங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று மனுஷன் இன்னைக்கு பிரிச்சு பார்க்கறான். இந்த நிறம் வெள்ளை நிறமான அதுக்கு ஒரு மரியாதை, கருப்பு நிறத்துக்கு ஒரு மரியாதை இல்லை, உயர் ஜாதிக்கு ஒரு மரியாதை, வேலையில முன்னுரிமை. ஆனால் தாழ்ந்த ஜாதி நல்ல ஸ்டேட்டஸ், நகையும் நல்ல ட்ரெஸ் போட்டு போனா அவங்களுக்கு சொசைட்டில முன் இடம். ஆனால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளா போனா அவங்கள மரியாதை இல்லாம இப்படிப்பட்ட பாகுபாடுகள் மனிதர்கள் உண்டாக்குனது. ஆனால் ஆண்டோட்டு வர யூதன், கிரேக்கன், படித்தவன், படிக்காதவன் என்ற எந்த வேறுபட கிடையாது. நான் என்னை உங்களுக்கு கொடுக்கேன், உங்களை நான் ரட்சகராக தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஆசிரிங்க. என் குடும்பத்தை இந்த பிரச்சனை, என் பிள்ளைங்க கிட்ட இந்த பிரச்சனை, ஆண்டவரே நீங்கள் இயேசுவே நீங்கள் தான் கடவுள், நான் நம்புகிறேன், என்னை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நீங்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு யாராலும் பார்த்துக்கொண்டு யாராலும் இயேசுவே இந்த பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிகம் ஞானமலாக இருக்கிறது. ஞானத்திலேயே தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய பைத்தியம் என்னப்படுது மனுஷருடைய ஞானம். மனுஷ ஞானத்தை விட தேவன் பைத்தியம் கிடையாது. அவரை மாதிரி ஞானம் யாருக்குமே கிடையாது. பூமி உண்டாக்கி 6 நூற்றாண்டுகள் ஆனது. ஆனாலும் இன்னும் வர ஆண்டோர் உண்டாக்கின படைத்த கோள்கள் ரகசியங்களை முழுசுமாக யாராலுமே சொல்ல முடியல. இன்னும் அவங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்காண்டி எத்தனையோ பில்லியன் டாலர்களை செலவு பண்ணிட்டே இருக்காங்க. அதே போல் ஆண்டோர் உண்டாக்கின கிரகங்கள், செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் போகலாம்னு சொல்லி இன்றைக்கும் பல நூற்றாண்டாக இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்களால எந்த ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. அங்கே தண்ணி இருக்கா, மனுஷாளுக்கு சூழ்நிலை இருக்கா என்று இப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பான பைத்தியமான காரியங்கள் உலகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அவங்களால முழு தெளிவான ஒரு அறிக்கையை தயார் செய்து முடியவில்லை. அந்த ஞானம் கர்த்தர் ஞானத்தால் உலகத்தை உண்டாக்கினார், ஞானத்தால் வானத்தை பரப்பினாரு, ஞானத்தால் சமுத்திரங்கள் உண்டாக்கினார், ஞானத்தால் வானத்தில் உள்ள எல்லா ராசிகளை அதோட டைம்ல கரெக்டா சுத்தி வர செய்தார். பூமி கோள்களை சுத்துது, ஒவ்வொன்று சூரியனை சுத்துது, இந்த டைம்ல இது சுத்த வேண்டும் என்று யோசித்து பாருங்க. நம்ம அதை பாடப்பத்தில் படிக்கும்போதே நமக்கு அத்தனை கடினமாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அத்தனை கோள்கள், அத்தனை ராசிகள், அத்தனை கோடி கோடி விண்மீன்கள் எல்லாமே கர்த்தரை பேசலி அழைக்கிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை பெரியவர். அவருடைய பைத்தியம் சொல்லப்படுது மனுஷனின் ஞானத்தை அதிகம். அவருடைய பலவீனம் என்னப்படுது நம்ம விட அவர் பலம் உள்ளவர். அவருக்கு பலவீனம் கிடையாது, அவர் பைத்தியம் கிடையாது. ஹல்லேலூயா. எப்படி நல்ல சகோதரரை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்பட்டபடி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பலமுள்ளவைகளை வெட்கப்பட்டபடி கர்த்தர் உலகத்திலே பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகம் யார அற்பமாக எண்ணுகிறதோ, யாரு பைத்தியம் என்று சொல்கிறதோ, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சேன், எனக்கு ஒரு வேலை இல்லை, இவனுக்கு மூளை இல்லை, இவனுக்கு ஒன்றும் செய்ய இயலாது, இவள் ஒரு வேஸ்ட், இவளால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவளுக்கு எதுவுமே தெரியல, இவளுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, அழகு இல்லை, திறமை இல்லை, இவளால் வாழ முடியாது, உயர்வுடைய என்று எந்த உலகம் உங்களை பேசுதோ நினைக்குதோ, ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றே மாத்திரம் நிலைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் கர்த்தர் உங்களால் தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா.
நீங்கள் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். நான் உன்னை சிநேகித்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் யாரை வேஸ்ட் குப்பை என்று நினைக்கிறது, கர்த்தருடைய கண்கள் அவர்கள் தான் தெரிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அவளை தான் நேசிக்கின்றார். ஆண்டவர் யாரை எப்படி எங்க எடுப்பாரா? எளிய பிள்ளைங்களை ஹல்லேலூயா குப்பையிலிருந்து எடுப்பாரா. குப்பை மாதிரி இந்த உலகம் அவங்கள நசுக்கி புறந்தள்ளி வேஸ்ட், நீ வேஸ்ட் என்று யாரை சொல்லுதோ, குப்பையாக நினைக்கிறது, அந்த குப்பையில் இருந்து ஆண்டு அவங்க எடுத்து ஹல்லேலூயா உயர்த்துவார். அவங்கள ஞானிகளோடு கூட, ராஜாக்கள் கூட, பிரபுகளோடு கூட அவங்க உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய கர்த்தர் கிருபை கொடுப்பார். எளிய பிள்ளைகளை கர்த்தர் ஹல்லேலூயா குப்பையிலிருந்து உயர்த்தின்ற கர்த்தர் சொல்லுங்க. அவர் என்னை குப்பையிலிருந்து உயர்த்தார். உங்க சூழ்நிலைய குப்பையில கிடக்கிற நாய்க்குட்டிய மனுஷன் விரும்ப மாட்டான். ஆனாலும் சில உள்ளங்கள் அப்படிப்பட்ட வீசின அப்படிப்பட்ட அந்த உயிர்களையும் எடுத்து சென்று மீட்டு அவங்கள கேர் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கின்ற மனிதர்கள் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குப்பையில கிடந்த எல்லாம் எதுவுமே வேஸ்ட். உலகம் சொல்லும் மண்ணில் கிடக்கிற எல்லாமே வேஸ்ட். ஆனா கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை எப்படி பார்க்கின்றார்? கர்த்தரை கையிலே அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் எப்படி இருக்கீங்க? ராஜமடி சொல்லுங்க. நான் அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்வையில் நீங்க கனமடைவீர்கள். கர்த்தர் பார்வையில் நீங்க விசேஷித்தவர்கள் சொல்லுங்க. நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தல். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே. கர்த்தவங்களோடு கூட பேசுகின்றார். உலகம் உங்களை பைத்தியம் சொல்ல கவலைப்படாதீங்க. உலகம் நீங்க வேஸ்ட் சொல்ல கவலைப்படாதீங்க. உலகம் நீங்க மக்கு முட்டான்னு சொல்ல கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஞானின்னு சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் தேடும் பணத்தை நீங்க நாடல, உலகம் தேடின படிப்பை நீங்க நாடல, உலகம் தேடுகின்ற பெருமையா நினைக்கின்ற, பெருசா நினைக்கின்ற செல்வத்தை, ஸ்டேட்டஸை நீங்க பெருசா நினைக்காம இயேசுவே நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு நேசிக்கிறீங்க. அதுவே உங்க குவாலிஃபிகேஷன். பரலோகத்துக்கு போற குவாலிஃபிகேஷன் எதுனா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும், நேசிக்கணும். வேற எந்த குவாலிஃபிகேஷன் தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. ஞானிகளே, உலகத்தின் ஞானிகள் வெட்கப்பட்ட கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவங்க தெரிந்தார்? பைத்தியம் என்று யார் சொல்லப்பட்டாங்களோ அவங்களை எடுத்து கர்த்தர் தன் ஞானத்தை, அவர் ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாது, அவருடைய மகத்துவம் அறியப்பட முடியாது, அளவிடப்பட முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை பராக்கிரமம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய பராக்கிரமம் என்றால் வீரம். அவர் வீரத்தினால் இந்த பூமியை, அந்த உருண்டையான பூமி இங்கிட்டும் விழாதபடி இங்கிட்டும் சரியாதபடி சரியாத பொசிஷன் நிறுத்தி வைத்துள்ளார். யோசித்து பாருங்க. ஒரு உருண்டையான ஒரு பொருள் எவ்வளவு காத்து வச்சாலும் அது அசையாமல் நிற்க முடியுமா? உருண்டையான ஒரு பந்து அது கரெக்டாக ஒரு நிற்க முடியுமா? காற்று அடிச்சா அது நவுண்டு தான் போகும். ஆனாலும் இந்த பூமியை ஆண்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கின்றார். அவர் எத்தனை ஞானம்! அந்த ஞானத்தை இந்த உலகம் பைத்தியம் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு கட்ட கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. கொடுத்து அவர்களையும் உலகத்தின் ஞானிகளை விட அதிக ஞானியாக கர்த்தர் மாற்றின்றார். ஹல்லேலூயா. அதே போல பலமுள்ளவர்கள், நாங்கள் தான் பலமுள்ளவர்கள், எங்களை போல ஸ்ட்ராங் இல்லை, நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டோம், இவ்வளோ சத்தான சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கிறது, இவ்வளோ சத்தான சாப்பாடு வாங்க எங்களுக்கு பணம் வைக்கிறது, நாங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங் என்று யார் சொல்கிறாங்களோ, தன் ஞானத்தை தன் பலத்தை பெருமையாக பேசின ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போக முடியாத பலவீனமாக எலும்பும் தொழுமா உள்ள அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தன் பலத்தால் நிரப்பி, ஹல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று சொன்னவர். உன் கால்களை மான் கால்களை போல் மாற்றின்றவர். வெண்கல வில்லும் நம்ம கையிலால முறிஞ்சு போகும், வெண்கல கதவுகள் கர்த்தர் முறிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எரிகோ கோட்டைகள் நம்ம மிதிப்போம். ஹல்லேலூயா. நமக்குள் உள்ள அபிஷேகம் உலகத்தை கலைக்கின்ற அபிஷேகம். நாம் சாதாரணமான ஜனம் அல்ல. ஹல்லேலூயா. நான் காகத்தின் வம்சல சிங்கத்தின் குட்டி, நான் சிங்கத்தை மிதிப்பேன், பாம்பை மிதிப்பேன், விரியன் பாம்பை வலுசட்டை நான் மிதித்து போடுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த உள்ள பலம் அப்படிப்பட்ட பலம். ஹல்லேலூயா. நம் மலைகளையும் மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக மாற்றுவோம். எப்பேற்பட்ட மலைகள் போன்று உள்ளவர்கள் நம்ம முன்னாடி நிற்க முடியாது. அவர் யோசான் தேவனாக யோசோடு இருந்தவர் நம்மோடு கூட இருக்கின்றார். உன்னோடு கூட உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும்
எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கின்றார். அவர் பலத்தினால் நாம் சாதிப்போம், நாம் ஜெயிப்போம். உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டேன், உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து தன் பலன் என்று சொன்னவங்க உலக பிரகாம சரீர பிரகாரமாக அவங்க ஸ்ட்ராங் என்று சொன்னவர்கள் வெட்கப்பட முடியாத கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை கொண்டு அவங்க முன்னாடி நிப்பாட்டி அவங்க வெட்கப்பட்டுகின்றார். ஞானிகளே, வேத பாடகர்களே, அவங்க கர்த்தர் வெட்கப்பட்டிருந்தார். அவங்க முகத்துக்கு கர்த்தர் வெட்கத்தை கொடுக்கின்றார், உங்களுக்கு கனத்தை கொடுக்கின்றார். உள்ளவைகளை கர்த்தர் அவமாக்கும்படி ஹல்லேலூயா உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்னாக பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் இப்படி செய்தார். ஞானம் உள்ளவைகள், அறிவுள்ளவைகள், இவங்கெல்லாம் பலமுள்ளவைகள், எனக்கு இருக்குன்னு சொன்னவங்க பாருங்க, யாருமே அவங்க லைஃப் லாங்கா அவங்களுக்குள்ள அந்த புகழோடு கூட அந்த பிரபலத்தோடு கூட அந்த செல்வாக்கு கூட அவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நாள் விழுந்து அவங்க நடுவீதிக்கு வருவாங்க. கொரோனா டைம்ல நான் எத்தனையோ நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட பல கோடீஸ்வரங்க நடத்திருக்கு வந்தது. அதே போல வெள்ள டைம்ல 3 மாடி 4 மாடி கட்டங்கள் வெள்ளத்துல போய் எல்லாத்தையும் இழந்து நடத்திருக்கு ஒரே நாள் வந்தாங்க. கையில ஏடிஎம் இருக்கு, ஆனா பேங்க் போய் பணம் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டம் நம்ம பார்த்தோம். கொரோனா டைம்ல எல்லா லாக்டவுன்ல எத்தனையோ பேருக்கு தற்கொலை போய் மதித்தாங்க. ஒரு நொடியில எல்லாமே மாறும். உள்ள எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த கிருபை எனக்கு இருக்கிறது, தேவன் கொடுத்த இரக்கம் எனக்கு இருக்கிறது, தேவன் கொடுத்த ரட்சிப்பு எனக்கு வெளியேற பெற்றது. இந்த உலகத்தை அதுதான் வெளியேற பெற்றது. அந்த உள்ளவர்களை கத்த அவமாக்க முடியாத கத்த உலகத்துல இழிவானவர்கள் அற்பமானப்பட்டவங்களா கத்தை கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. உங்க உலகம், உங்க சொசைட்டி உங்களை இன்னைக்கு அற்பமாக சிறுமியான ஜனங்கள், ஏழைகளை, திக்கற்றப்பைகளை, விதவிகளை அவங்க இன்னுமே எல்லா இடங்களையுமே சபைகளையும் ஊழியங்களையும் இன்றைக்கு எல்லா இடங்களையும் அதிகமாக காணி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் நேசிக்கிறாங்க, நல்ல ஆடவன் ட்ரெஸ் கொடுத்து அவங்கள சபையில மதிக்கிறாங்க. ஆனால் எளிமையாக உள்ளவங்களை இன்றமைக்கும் நசிக்கிறாங்க. அவங்களுடைய உரிமைகளை அவங்க மதிக்கிறதில்ல, அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போறல, அவங்கள விழுந்து போன அவங்களை தூக்குறதுக்கு யாரும் இல்லை. இன்றைக்கு ஊழியர்கள் சபைகள் இப்படிப்பட்ட கிறிஸ்தின் வாரம் இல்லாமல் உலகம் எதை நேசிக்கோ பட்டப்படி படுத்தவங்க ஆடம்பரம் உள்ளவங்க அதிகமாக காணி கொடுக்க இன்றைய உலகம் எதை பேசுறது அதுதான் இன்றைக்கு சபைகள் ஊழியங்களும் பேசுது. கிறிஸ்தின் அன்பை விட்டு, கிறிஸ்தின் தியாகத்தை விட்டு, கிறிஸ்தின் வார்த்தை விட்டு இன்றைக்கு சபைகள் ஊழியங்களும் எங்கேயோ ஏதோ ஒரு பாதையில சென்று கொண்டிருக்கிறது. இது கடைசி கால மனிதர்கள் தற்பீராக சுயநலம் விடுத்தாங்க, அகந்தி உள்ள ஜனங்களாக, வீம்புக்கிறதாக, துணிகரமாக, நல்லுறையை பகிர்க்கிறாங்க, தேவனை அபிஷேகம் பெற்றவங்களை தூஷிக்கிறாங்க, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறப்பங்களை இன்னைக்கு மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட எல்லா காலகட்டம் நீங்க விலகுங்க. ஹல்லேலூயா. உலகம் வேண்டாம் என்று சொன்னா நீங்க பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை தான் கட்ட தெரிந்து கொண்டு உள்ளார். உலகம் உங்களை பகைத்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா அவரை தான் பகைச்சுது. அவரை அவ்வளவு சொன்னாங்க, பிசாஸ் தலைவன் சொன்னாங்க, போஜன சொன்னாங்க. அவரை பகைச்சா உங்களே பகைக்கும், அவரை ஏற்றுக்கணும் உங்களை ஏற்றுக்கணும், அவர் வசந்த கைக்கணும் நம்மளையும் கை கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். சந்தோஷம் சொல்லுங்க, அவர் என்னே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பல்லவத்தை உங்க பலன் மிருதியா இருக்கு. இந்த பூமியில இழிவா பேசுறாங்களா, உங்க மேல பொல்லாத வார்த்தைகள் பேசுறாங்களா, இல்லாத செய்யாதது செய்த என்று குற்றம் சாட்டுகிறார்களா, கவலைப்படாதீர்கள். உங்களுக்கான கிரியை பலவத்தில் அதிகமா இருக்கும். சந்தோஷப்பட்டு கை கூறுங்கள். உங்களுக்கு முன்ன வாழ்ந்த எல்லா நபர்களையும் கர்த்தருக்காக பக்தி விதாக்கமாக இருந்த எத்தனையோ தாசுகளை இந்த பூமி அப்படிதான் கொடுமைப்படுத்துச்சு, அப்படிதான் தூஷிச்சு, அப்படிதான் ஒதுக்கிறது. இந்த உலகம் அப்படிதான் செய்யும். நாம் அந்த உலகத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்க முடியாது. நாம் அன்பை கொடுக்க தான் கர்த்தர் நம்மை அழைத்துள்ளார். ஹல்லேலூயா. நீங்க அன்பை தொடர்ந்து விதைங்க, சுவிசேஷ சொல்லுங்க, அநேகரை ரட்சிங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாத்திரம் தான் மிகப்பெரிய கிஃப்ட், பொக்கிஷம். எவ்வளவு படித்தாலும் அந்த படிப்பு ஒரு நாள் இருந்து போகும். திடீர்னு அவங்க பைத்தியமாயிட்டு என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் செல்லம் இல்லாம போகும், ஒரு நாள் பெயர் அழிந்து போகும். எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடாது, ஆனால் ரட்சிப்பு மாறாது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு தந்த இலவசமாய் தந்த அந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன் மாறாது. ஹல்லேலூயா. அந்தபடி நீங்கள் அவராலே பெற்ற அந்த அபிஷேகம், நீங்க கிறிஸ்தியத்துக்கு உட்பட்டா இருக்கிறீங்க என்று இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிற கர்த்தரை குறித்தே மேம்படுத்தக்காக அவர்தான் நமக்கு, அவரே நமக்கு ஞானம். ஹல்லேலூயா. அவரே நமக்கு நீதி, அவரே நம்முடைய பரிசுத்தம்,
இதை குறித்தே சொல்லும். ஹல்லேலூயா. நீங்க நேர்மை நடந்தீங்கன்னா சொல்லுங்க, அவர் தான் என்ன நடக்க வைக்காரு. நீங்க உதவி செய்ய சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வைக்கின்றார். அவர் கரங்களோடதுக்கு அவர் என்ன சம்பாதிக்க வச்சிருக்கின்றார். அதனால நான் செய்யறேன், நான் பஸ்தமாக்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து நான் என்ற இந்த பெருமை விட்டு விரட்டுங்கள். கிறிஸ்துக்குள்ள அந்த பாரம் எளிய பிள்ளைங்களை பார்த்தா உதவி செய்யுங்க, தூக்கி விடுங்க. எனக்கு தான் என்று இன்னைக்கு அநேகர் ஊழியர்கள் அப்படி ஆகிட்டாங்க. பிறருக்கு கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்கள் பெருகிக்கொண்டேதான் இருக்கும். உங்க ஊழியங்களை, உங்க சபைகளை கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்களை விசாரிங்க, அவங்க நேசிங்க. அற்பமாக யாரையும் பேசாதீங்க, இழிவா பேசாதீங்க. மற்ற உலகத்தான் தூஷிக்கிற போல அபிஷேகமற்ற பிள்ளைங்களை தூஷிக்காதீங்க துணிகரமா. தேவன் தண்டிப்பார். ஹல்லேலூயா. குறைகள் செய்யறவங்க எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் குறைகள் உண்டு. நேசிங்க, அவங்கள ஜெபிங்க, ஜெபத்தில் தாங்க. பொது வழியில பேசினா தேவன் கண்டிப்பாக அவங்க நியாயத்துக்கு உண்டு. ஹல்லேலூயா. அறியாமல் பேசுறாங்க, அப்படி உலகத்தான் போல பேச நாம் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நாம் அன்று செலுத்த அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் பாரம், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகட்டும். அவர் தான் என் நீதி சொல்லுங்க, அவர் தான் என் பரிசுத்தம், அவரே ஞானம். ஹல்லேலூயா. நாம் அவரை பெற்றிருப்ப மிகப்பெரிய பாக்கியம். இயேசு சரப்புகின்றார், அருகில போக போறோம். நமக்கு எத்தனையோ வாசகங்கள் அங்கே இருக்கிறது, எத்தனையோ மேன்கள் அங்கே இருக்குது. நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். அந்த நிச்சயத்தை நோக்கி நம்ம ஓடும். இயேசு இந்த பூமியில இழப்பது மாதிரி, ஆண்டு இல்லாத இந்த வாழ்க்கை மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு சாபமல்ல வாழ்க்கை எதுவுமே கிடையாது. ஒரு பாவமல்ல வாழ்க்கை, ஒரு பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அதை விட மிகப்பெரிய மேன்மை நமக்கு கிடையாது. அதுதான் மேன்மை. இயேசு மாத்திரம் உங்களுக்கு கூட இருந்தால் போதும். எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாமே ஆண்டு மூலமாக கிடைக்கும். ஆனால் எல்லாம் இருந்து ஏசு இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வேஸ்ட். இதனால் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா என்னை வாங்க, நான் உங்களை தேடணும். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், இங்கே என்னை ஆசிரிங்க, என்னை நேசிங்க அப்பா. என் வாழ்க்கையை கொடுக்க, என் பிள்ளைங்களை ஆசிரிங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நான் உங்களை தெய்வமாக ஏற்றுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. உமக்காக வாழ்வேன். ஏன் ஞானம், ஏன் நீதி ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எல்லாம் என்று ஆண்டோட இப்போ சரணடைங்க. கட்டவங்களை ஆசிரிப்பா. ஜெபிப்போம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த அப்பா பைத்தியமானவைகளை, உலகத்திலே அற்பமானவைகளை, இழிவானவைகளை தெரிந்து கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உள்ளத்தினாலத்திலிருந்து மெய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தாழ்வில் எங்களை நினைத்தவரே மெய் துதிக்கிறோம். அப்பா குப்பையிலிருந்த எங்களை ரத்தம் சிந்தி மீட்டு அப்பா இன்னைக்கு பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணி இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதத்துல உம்மோடு உட்கார பண்ணி இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் அப்பா நான் உலகத்துல அற்பமா எண்ணப்படுறேன், என்ன எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ ஒருவருக்காக அப்பா நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட திக்கற்ற பிள்ளைங்களுக்கு பரலோகத்துல மிகுந்த ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்கப்பா. ஏராளமான மேன்மை ஆயத்தப்படி நீ வைத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல வீடு இல்லாம தெருக்கல்ல இருக்கிற அந்த அப்படிப்பட்ட மக்களுக்கும் அப்பா பரலோகத்துல மேன்மையான இடத்தை வச்சிருக்கிறீங்க. உலகத்துல அப்பா இழிவா எண்ணப்படுகிற மிருக ஜீவன்கள், இதுகளுக்கும் ஒரு தனி உலகத்தையே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தங்க இங்க வீடு இல்லாமல் போனாலும் கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடு நமக்கு உண்டென்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா நீர் நித்திய வீடு, கைவேலை இல்லாமல் கட்டப்பட்ட நித்திய வீடு எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்க வரப்போறீங்க. நீங்க வந்து எங்களுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை கொடுக்க போறீங்க. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. இனி யாருமே எனக்கு இல்லைன்னு இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. இன்மையிலும் மறுமையிலும் சகல நன்மையும் பெற்று வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சுகமளிக்கு மாறாத துவக்கம் முதல் முடிவு வரை நீர் கூட இருந்து நடத்தி வந்தீங்க. உங்களோடு இணைந்து ஆராதித்த அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை என்ற வார்த்தையின்படியே ஒருத்தர் கூட வியாதி பட்டிருக்கேன்னு சொல்லக்கூடாதுப்பா. வியாதியே இருக்கக்கூடாதுப்பா. நீர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டீங்க. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.